தான் இன்வால்வ் ஆனா தனக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சதுக்கப்புறமும் கண் முன்னால் ஒரு அநியாயம் நடக்கும்போது தட்டி கேட்குறது முட்டாள்தனமா மனிதாபிமானமா? ரீசெண்டாக படித்த புக்கில் அந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் தன் குழந்தை ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்காக ஜெயிலில் இருக்காரு. ஏற்கனவே தன்னால் தாங்க முடியாத துக்கத்திலையும் வாழ்க்கை மாறி போன பயத்திலையும் இருக்காரு. அப்போ ஜெயிலில் இருக்க 2 ஆஃபீஸர்ஸ் அவருக்கு ரொம்ப ரொம்ப டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க. இதே சமயத்தில் ஜெயிலுக்கு 18 வயசு பையன் ஒருத்தன் வரான். தொலைஞ்சு போன ஒரு அனிமல் மாதிரி எங்கேயோ வந்து சேர்ந்து படாத பாடுபட்டுட்டு இருக்கான். அவனை இந்த 2 ஆஃபீஸர்ஸும் டார்கெட் பண்ணி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. தன் கண் முன்னாடி அந்த பையனை டார்ச்சர் பண்ணுறதை பார்த்துட்டு, இப்போ நம்ம இன்வால்வ் ஆனோம்னா நமக்கு பிரச்சனையாகும், நம்ம லைஃப் தலைகீழ மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அந்த கொடுமையை பார்க்க சகிக்காமல் பிரச்சனையில் இன்வால்வ் ஆகி அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஆஃபீஸர்ஸ் 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த பையனை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி அவனை கொஞ்சம் அவனோட லைஃப் மாறுது நல்ல விதமாக. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆஃபீஸர்ஸ் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. பதிலுக்கு இவருக்கு ஜெயிலில் இருக்க முடியாத அளவுக்கு டார்ச்சரை அனுபவிக்கிறாரு. இப்போது தனக்கும் தன்னை சார்ந்தவங்களுக்கும் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அந்த கொடுமையை பார்க்க செய்யாமல் இவர் இன்வால்வ் ஆனது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கீழே ஹியூமனிட்டின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறது தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ப்ரொடக்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி ரிவர் இஸ் வெயிட்டிங்கிற புக்லேருந்து எடுத்த சின்ன ஸ்னிப்பட். ஃபுல் வீடியோவை யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லிங்க் பயோவில் இருக்க போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியோட நெக்ஸ்ட் ரீல்ஸில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை. மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.